படிப்புலேயே குழந்தை பதின் பருவத்தை சேர்ந்த ஆண்களுக்கு அவங்களுக்கு கலவியல் ரீதியான பெரிய புரிதல் இருக்காது. அவங்களுக்கு இன்ட்ரடக்ஷன் டு செக்ஸ் தேவைப்படுது. அதை ஒரு 13 வயசு பொண்ணு சொல்லித்தரோம்னா சொல்லித்தர முடியாது. ஏன்னா அந்த பொண்ணுக்கும் ஒன்றும் தெரியாது. 2 பேரும் தெரியாமல் இருக்கும்போது அறியாமையினால் ஒன்றும் பெருசாக there is no ஸ்கோப். இது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் இந்த 30, 40, 50 வயது இருக்கிற பெண்களுக்கு கலவினா என்ன, அது தேவை என்ன, அதோட அவங்களோட ஏக்கங்கள் என்னன்னு இந்த பெண்களுக்கு தெரியுது. ஆனால் அவங்களோட துணைவராக இருக்கிற கணவன்மார்கள் இந்த பெண்களோட பேசுகிறாங்களா, நல்லபடியாக முகம் கொடுத்து பேசுகிறாங்களா, அவங்களோட ரொமான்டிக் செக்ஷுவல் நீட்ஸ் கூட இல்லை, ரொமான்டிக் நீட்ஸை ஃபுல்ஃபில் பண்ணுறாங்களான்னு பார்த்தா பெரும்பாலான குடும்பங்களில் கணவனும் மனைவியும் முகம் பார்த்து பேசிக்க மாட்டாங்க. இது எப்படி இந்த ஃபினான்ஷியல் ப்ராப்ளம் எப்படி ஹேண்டில் பண்ணுறது, குழந்தைங்களோட படிப்பு எப்படி ஹேண்டில் பண்ணுறது, பெரியவங்களோட ஹெல்த் எப்படி ஹேண்டில் பண்ணுறதுன்னு பிஸ்னஸ் லைக்காக தான் பேசுவாங்களே தவிர நீ சாப்பிட்டியா, நீ தூங்கினியா, நீ எப்படி இருக்க, இந்த புடவை அழகாக இருக்குது, இந்த வேஷ்டி அழகாக இருக்குன்ற மாதிரி பேசக்கூடிய வாய்ப்பு அந்த குடும்பம்ன்ற அந்த அமைப்பு கொடுக்கறதில்ல. ஸோ ஆக்சுவலி அவங்க திருமணத்துக்குள்ளே இருக்கிறாங்க, ஆனால் ரொம்ப தனிமை உணர்கிறாங்க, வெறுமை உணர்கிறாங்க, ஏக்கங்கள் நிறையா அவங்களுக்கு இருக்குது. அவங்களோட 10 பருவ கனவுகள் நிறைவேறாத மாதிரி ஒரு ஃபீலிங் அவங்களுக்கு இருக்குன்றதுனால நிறைய சந்தர்ப்பங்களில் இளம் ஆண்களை இந்த முதிர்ந்த பெண்களை அப்யூஸ் பண்ணுறாங்க. கொஞ்சம் நீ வாயேன், எனக்கு சோப்பு தடவி விட, எனக்கு என்ன தடவி விட, உடம்பு வலிக்குது, கொஞ்சம் உருவி விடன்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு ரூபத்தில் இந்த பாய்ஸை அவங்க ஆக்சுவலி ரெக்ரூட் பண்ணி இன்டெக்ட் பண்ணுறாங்க. அப்போ பெண்களை அப்படி அப்யூஸ் பண்ணும்போது நம்ம எந்த அளவுக்கு கொந்தளித்து பெண் குழந்தைய நீங்கள் அப்யூஸ் பண்ணலாமான்னு நம்ம கேட்குறோம்ல. ஆனால் ஆண் குழந்தைக்கு அப்யூஸ் நடக்கும்போது நம்ம பேசுகிறதே இல்லை, நான் அது தெரிய வர்றது இல்லை. அதுவும் ஒரு ஆண் வாழ்க்கையில் தான் அவன் சகஜம் பழகிக்கணும், அவன் தான் அதை டீல் பண்ணிக்கணும், அவன் தானே ஆம்பளை அப்படின்ற மாதிரி ஆட்டிடியூட் நமக்கு இருக்குது. ஆனால் அந்த 13, 14, 15, 16 வயசு ஆணுக்கு அவனுக்கு டிஃபெண்டே பண்ணிக்க முடியாது. அவங்களுக்கு தெரியும் இது தவறு, இது தேவையில்லாத பிரச்சனை, நம்ம எதுக்கு இதில் போய் மாட்டோம்னா, நம்ம படிக்க வேண்டிய வயசில், விளையாட வேண்டிய வயசில் இது தேவையான ஆண்டியோட சவகாசம்னு அந்த பசங்களுக்கு ஓரளவுக்கு உள்ளுணர்வு இருந்தாலும் அது வெளியில் சொல்ல முடியாமல் ரகசியமாக வச்சுக்கிறதுனால மேற்கொண்டு அதில் போய் அவங்க விழுந்துடுறாங்க. அண்ட் கலவின்றது யார் கற்றுக் கொடுத்தாலும் பிடிக்கக்கூடிய விஷயம். குடும்பன்றது அந்த இயக்கம் சந்தோஷத்தை தரக்கூடிய இயக்கம்ன்றதுனால அது அறிமுகமான பிறகு அதை திரும்ப செய்யணுன்ற ஆசை அவங்களுக்கு வருது.